நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு ஒன்று தந்துட்டாங்க. அப்படி என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும் மறுபக்கம் மல்லியும் ரொம்பவே அன்னுணியமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சுடரிக்கு ஒரு பக்கம் வயிறு எரியுது. அது எப்படி என்னை விட்டுட்டு என் வாழ்க்கையை விட்டுட்டு இவன் இப்படி வெளியே போகலாம், இவனை வெளியே போக விடக்கூடாது, இனிமேல் அவன் என் வாழ்க்கையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு மாற்றமாக இருக்குமா இல்லை முற்றிலும் வேறு மாதிரி அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக சுடரியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கணும்னா இந்த விஜயோட துணை இருக்கணும். விஜய் எப்படியாவது கரெக்ட் பண்ணி தான் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட அப்படியே சும்மா இல்லாத பொல்லாத மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு காதல் ஒருத்தர் மேலே நம்மளுக்கு வரணும்னா அந்த இடத்துல அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. நம்ம நல்லா க்ளோஸாக தான் இருப்போம், ஆனால் நம்மள ஒரு ஆளாகவே இது பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கிட்ட நம்மள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க இதில் வந்து நம்மக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே, அதனால் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு உருவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுடரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிவிட்டு அவரோட சதி விளையாடலுக்கு நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜயும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் கதிரேசன் இவனுக்கு சொன்னாவும் ஒரு பக்கம் புரியாது. தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அதை பற்றி தான் நமக்கு அடி மேலே அடி விழுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அதுக்கு முதல் காரணம் இவங்க தாங்க. இவங்களுக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேலே இவங்க எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதோ பாரு கதிரேசா, நான் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஏதோ பொண்ணு எனக்கு மனைவி, முன்னாள் மனைவி, அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன். என் பொண்ணுக்கு சந்தோஷம் இல்லாத இடத்துல உன் பொண்ணுக்கு மட்டும் நீ சந்தோஷம் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். என்னை நம்பி பல 4 வருஷமாக என் கூடவே இருந்து என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். மல்லியை நான் எப்படி வெறுத்து ஒதுக்க முடியும், அதை நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் உடனே நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மன்னிப்பு கேட்கும் போது ஒரு பக்கம் ஆதங்கமாகவும் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் கஷ்டமாகவும் இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மனசை ஃபீல் பண்ணி பேசின்னு இருக்கானே, இதெல்லாம் நம்ம கொஞ்சம்னா காது கொடுத்து கேட்குறோம்ல, எது ஒன்றுத்தையும் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிறோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாக தாங்க இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதான் வரும். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகஜமாக எடுத்துக்கிட்டு எந்தெந்த முறையில் எப்படி எடுத்துன்னு போகணுமோ அந்தந்த முறையில் நம்ம அப்படி எடுத்துன்னு போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதுங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசியும் ₹1 பிரோஜனம் இல்லை. சரி, இதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அதாவது மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு விஜய் கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி, விஜய் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா சுடரி முன்னாடியே ஒரு பக்கம் ஆக்ஷன் பண்ணால் சுடரிக்கு வெறுப்பாகுது. அதே சமயத்தில் என்ன சுடரி, நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருப்ப, நீ யார் என்ன எவரை லொட்டு லொஸ்க்கு எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் இதை வெளிப்படையாக நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்குறேன். உன்னை பற்றி உண்மை எல்லாமே ஒரு பக்கம் நம்ம விஜய்கிட்டையும் கதிரேசன்கிட்டையும் சொல்லி உன்னை தள்ளுறதுக்கு ஜெயிலில் தள்ளுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ஆள் வந்துடுறாங்க. வந்து ஏய் சுடரி தான் நீ, இதுக்கு முன்னாடி என் நகைக்காரில் வந்து இவ்வளோ நகை திரட்டினா, அது மட்டும் இல்லாமல் என் சொத்தை எல்லாத்தையும் திருடிட்டேன் நீ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இப்போ போலீஸ் வர வைக்கிறேன் அப்படிங்க யாரை பார்த்து சுடரின்னுக்கிறான். மாவனை மூஞ்சிஞ்செல்லாம் உடச்சி போடுவேன். நான் வந்து ரேணுகாடா, விஜயோட மனைவி கதிரேசன் அவரோட பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னம்மா புதுசாக டைலாக் விட்டு இருக்க, நீ அதே சொல்கிறது தான், உன் வாய் வார்த்தை நீ பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், என்ன ஏமாற்ற பார்க்காத, ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட வந்து ஆட்டையப்பட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னை காதலிக்க மாதிரி காதலிச்சு என் வாழ்க்கையை நாசனம் பண்ணவனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே இருக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காரு. நம்ம விஜய் ஒரு பக்கம் பின்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காரு. என்னடா இப்போ நடக்குதுங்க, என்னடா பேசிகிட்டு இருக்காங்க, புதுசாக தினசாக புது பிரச்சனையை கொண்டு வந்துன்னு இருக்காங்க, என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை, ஏன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னங்க பண்ணுறது, இவங்களுக்கு இது வரைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி எதுவும் தெரியாது, அதனால பேச மாட்டாங்க. அதனால் இதை எதுவும் பெருசாக எடுத்துலைங்க, இதை வந்து சாதாரணமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் எடுத்துன்னு இருக்காங்க. அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்காங்க. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலே அந்த பிரச்சனையை நம்ம தவிடுபொடி ஆக்க முடியாது, தவிர்க்கவும் முடியாது. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பம். அந்த பிரச்சனையே எப்படி பிரளயமாக முடிக்க போகிறோம் அப்படின்றது தான் ஒரு மெயின் மேட்டராக இருக்க போது. பார்ப்போம், எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கோம். தீர்வு எப்படி வரப்போது, எந்த விதத்தில் வரப்போதோ அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து கில்லி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அடிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லி அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்யூட்டாக நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நம்ம வெண்பா கிட்ட போயிட்டு, வெண்பா குட்டி என்னை எப்போ பார்த்தாலும் அந்த ரேணுகா வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கே பார்க்குறா அப்படின்னு சொல்ல அவங்க யாருமா நம்மளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு, நீங்கள் அந்த வீட்டில் இருந்தால் தான் நான் இருப்பேன், நான் இருக்கிறதுனால தான்
அவங்களுக்கே இங்கே வேல்யூ. அவங்களாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் நான் மதிப்பு தரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. எனக்கு நீங்கள் தான்மா வேணும், நீங்கள் தான் என் உலகம், நீங்கள் தான் என் உசுறு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் மேலே டைலாக் அடிக்க ஆரம்பிச்சிடறேன் நம்ம மேடம். இதை பார்த்ததும் ஷாக் ஆகிறாங்க. ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அட்ராக்ஷன் தராங்களே நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குது. அதே சமயத்தில் சுடரி இதெல்லாம் கேட்டு பிஞ்சு வாண்டு என்னவே இந்த மாதிரி பேசுத, அவளை சும்மா விட மாட்டேன், அவளை எத்தனை ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முருகத்தனமான கோபத்தை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா போகிற போக்கில் மிகப்பெரிய ஒரு சரிவையும் ஒரு விளைவையும் தரப்போகிறாங்க. அதை நம்ம எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம். நல்லதொரு காலம், நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அதுக்கான நேரம், அதுக்கான காலம் நம்ம காத்துன்னு இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். அதை விட்டு நம்ம சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிடச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாதுல்ல. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாரையும் வச்சு செய்யணுங்க. அதுக்கான தருணம், அதுக்கான காலம் வர வேண்டிய நேரம் வரையும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு பொறுத்து இருந்தால் எல்லாமே நமக்கு சாத்தியம் தான். என்னடா கான்செப்டே இல்லாமல் கான்செப்டாக பேசினு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? எனக்கு பண்ணுறது வச்சு வெயில் அப்படியே சும்மா மண்டை ஒரு பக்கம் கிருக்குன்னு சுற்றுது. என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் நமக்கே ஒரு பக்கம் புரியாத அளவுக்கு மண்டை வலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வட போகலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சீர், நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத் தருக.